உற்சாகப்படுத்தமாக வேண்டிக் கொள்கின்றேன். ஐயோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, நான் நல்ல காரியங்கள் போக தமிழ் முறைப்படி எப்போ வேட்டி கட்டி கொண்டு போவேணும். நான் வேட்டி கட்டி பழக்கம் இல்லை. அப்போ என்ன வரக்க அவசரமாக மூச்சா போயிட்டு அப்போ டாய்லெட்டுக்கு போக தான் விளங்கிச்சு வேட்டியில் ஜிப் இல்லைண்டு. அப்போ சாரிய மாதிரியெல்லாம் அவுத்து கட்டுறதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிட்டு ஐ எம் வெரி சாரி. இனி இது தேவையில்லை எனக்கு. என்னென்னா, இந்த வேட்டி காய்க்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சரம் கட்டுற எல்லோரும் நினைக்கிற பட்டு ஈஸின்ட்டு. உண்மையாக அது ஈஸி தாங்க. ஏன்னா சரம் கட்டணுன்னு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. யாருக்குமா தெரியா, அதாவது ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். இது என்னென்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முதல் எங்களோட வீட்டுக்கு விசிட்டர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த கனடா அங்கே இங்கேருந்து ரிலேட்டிவ்ஸ். அப்போ வந்தோடனே எப்பயும் குடும்பத்தில் ஒரு இளிச்சவாயன் எப்பயும் இருப்பான். அவனோட ரூமை தான் அம்மா அப்பா எடுத்து அந்த விசிட்டர்ஸுக்கு கொடுப்பேன். எந்த குடும்பத்தில் அந்த இளிச்சவாயன் நான் தான். அப்போ இந்த ரூம் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த குடும்பம் போய் வடிவாக படுத்துட்டு நான் என்ன சரி ஓகே, எப்படி எனக்கு இன்றைக்கி ஹோல்டுக்குள்ளே சலூனுக்குள்ளே தான் படுக்குவேன்னு தெரிஞ்சுட்டு சோஃபாவில் போய் உட்காந்து ஒருத்தான் ஏன் வந்துச்சு, பிஜாமா இல்லைன்ட்டு. பிஜாமா ரூமுக்குள்ளே போய் எடுக்கலாம். சரி என்ன செய்கிற, அம்மா வேற நல்ல கீட்டரை நல்ல கூட்டி போட்டு விட்டா. ஏன்னா நாங்களுக்கு காசு வெளியாக்கள் வந்தால் நல்ல ஹீட்டரை நல்ல கூட்டி போடுவா. சரி ஓகே, காத்தோட்டமாக இருக்கட்டும்ட்டு அப்பாவோட ரூமுக்குள்ளே போய் ஒரு சரத்தை எடுத்துக்கொண்டு கட்டி கொண்டு இருந்தேன். ஓகே, கட்டினது பரவாயில்லை. விடிய காலமே இன்னொரு படத்தில் வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு விலங்கெல்லாம் அந்த அளவுக்கு நித்துற. திடீர்னு பார்த்தா ஒரு 10 கிலோ கிழங்கு பேக் அப்படியே மூஞ்சில் அப்பின மாதிரி ஒரு சடர்ந்து விழுந்துச்சு. எழும்பி பார்த்தா அம்மாவை பார்த்தா அடுத்த கட்டம் கீழே பார்த்தா கீழே இருக்க வேண்டிய சரம் மேலே கிடந்திருக்கு. இது ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் இது விளங்கு இந்த பிரச்சனை. அது என்னன்னு பார்த்தா பாவம் அந்த குடும்பத்தில் அந்த சின்ன பொம்பளை பிள்ளை என்னென்னா ஐஃபோன் சார்ஜ் எடுக்க ஹோலுக்கு வந்திருக்கு. அது வந்தோடனே என்னத்தை கண்டிச்சோன்னு தெரியல, பாவம் அந்த பிள்ளை கண்ணில் எய்ட்ஸ் வந்துட்டு. சரி அப்படி போச்சு பிரச்சனை, அதோட பரவாயில்லை. தம்பி இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா அம்மாவுக்கு நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இங்கே ஜெர்மனியில் ஸ்டேஜுக்கு மேலே கூத்தடிக்கிறேன்ட்டு தெரிஞ்சால் அது ஓகே. நாளைக்கு லங்காஸ்ரீயில் மரவண்ண அறிவித்தல் பக்கத்தில் இந்த பேஜ் தான் முதலாக தெரிய போகுது. அதனால் ப்ளீஸ் சொல்லுக்கு அங்கே எங்கே ஒரு ஆன்ட்டி ஒன்று தெரிஞ்ச ஆன்ட்டி மாதிரி கிடக்கு. ஆன்ட்டி என்ன டேக் பண்ணுறாவோ? இது டேகிங்னு சொல்லக்கு தான் என்னென்னா, இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு மேட்டருக்கு டேகிங். அதான் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்ட்டு ஊர்வலத்துக்கு போஸ்டர் ஒட்டி சொல்கிற மாதிரி. இப்போ நான் வீட்டை நிற்கிறேன், ஷாப்பிங்கில் நிற்கிறேன், டாய்லெட்டில் நிற்கிறேன், இப்படியெல்லாம் போடுவாங்க. அப்போ இந்த டேகிங் ஐடியா யார் கொடுத்தேன்னா நம்மளோட தமிழாக்கள் தான். எப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லுவோமே நீங்கள் ஸ்கூலில் எல்லாம் முடிஞ்சு ஓகே வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிறீர்கள். சரி உண்மையாக சொல்லுவோமே 2 வெள்ளைக்கார பொட்டையோடு நிற்கிறீர்கள். ஒரு ஆன்ட்டி இல்லாட்டி அங்கிள் யாரும் உங்களை கண்டுட்டேன். உடனே என்ன நடக்கும், அங்கால ஃபோன் போடுவேன் அம்மாவுக்கு. ஹலோ லதா, ஓ உங்களோட மகனை இப்போ தான் கண்டேன், பானோஃபுக்கு பின்னால் 2 வெள்ளைக்கார பொம்பளை பிள்ளைகளோடு நிற்கிறான், தெரியும் தானே இதெல்லாம் சரி வராது. என்ன இந்த வயசுல எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படியாக இருக்க வேணும், தெரியும் தானே அந்த லக்ஷ்மியோட மகள் இப்போ கிட்ட ஓடி போன துரத்தனோட அப்படி இப்படி ஏதாச்சும் நடந்துருமே, ஓ கொஞ்சம் பார்த்து வைங்க என்ன. அப்போ என்ன செய்கிறா, உங்களை டேக் பண்ணுறா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்ட்டு உங்களோட அம்மாவுக்கு சொல்கிறா வடிவா. அதை தான் இந்த மார்க் சுகர் பேக்கா ஏதோ ஒரு பேக் உண்டு அவன் எடுத்து கண்டுபிடிச்சுன்னு சொன்னேன். சரி டேக்கிங் ஒரு மேட்டர்னா நம்ம தமிழாக்கள் அவ்வளோ ஷாப். எப்படின்னா அவங்க எப்படி ஷாப்னாலும் நாங்கள் பிள்ளைகள் அதை விட ஷாப். சொல்லுமே நீங்கள் வீட்டில் ஃபேஸ்புக்கில் நிற்கிறீர்கள் இல்லாட்டி வேற ஒரு வெப்சைட்டில் நிற்கிறீர்கள், அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லல. அப்படி நிற்கும் போது திடீர்னு அம்மா உள்ளுக்குள்ள வரேன்னா எங்களோட தமிழ் அம்மாமார் இந்த வெள்ளைக்கார மாதிரி பித்த டார்லிங் உள்ளுக்குள்ள வரலாம், அப்படி ஒன்றும் இல்லை. நேராக இப்படி அடிச்சு இப்படி தான் வரும். அப்போ உங்களுக்கு தெரியா எங்கேருந்து புயல் காற்று அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியா வந்துடுவேன். வந்தோடனே என்ன நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூகுள் பேஜுக்கு போடுவேன். கூகுள் ஹோம் பேஜ், அதுவும் ஹோம் பேஜில் சர்ச்சிங் பாரில் ஒன்றும் மெழுதியும் இருக்காது, அப்படியே கிடக்கும். அம்மா என்னடா செய்கிற நீ, படிக்கிறேம்மா. எங்கே கூகுள் பேஜுக்கு முன்னால் படிக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த படிப்பு, என்ன சே ஏன் என்ன இன்ஜினியருக்கு படிக்க வச்சிங்க. அம்மாவும் பாவம் அது எல்லாத்தையும் நம்பிடும். உனக்கு இன்னும் பிளேட்டிவ் பார்த்து தாரதா, இல்லைம்மா பரவாயில்ல நான் இது ஓகே. அந்த மனுஷன் அங்கே போனோன்னே உடனே கிதுன்னு ஃபேஸ்புக்கில் அங்கே செக் பண்ணி கொண்டுப்பேன். சரி இதெல்லாம் சொல்லக்கு தான் ஏன் வருது, கிட்டாடியில் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, தமிழ் பேசுகிற வீடுகளில் என்னென்னா அந்த பிள்ளைகள் சரியாக கிலோ குறைஞ்சி இப்போ அந்த உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் நிற்கணும்.
காலில் எங்கேயோ கேட்குது அங்காள் இங்கால் எனக்கு. சரி, அப்படி என்னன்னொன்னே என்ன வெள்ளைக்காரன் தெரியும் தானே, அவன் எல்லாம் லட்ச கணக்கில் கொடுத்து பெரிய ரிசர்ச் நாசா உடுப்பு போட்டுக்கொண்டு எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் எல்லாம் சொன்னேன். நாம் அப்படி இல்லை, நாங்கள் சைக்கிள் கேப்லேயே ஓசி வேலை பார்க்குறது தானே, நாங்கள் நம்மட ஆராய்ச்சியை பார்த்தா தான் விளங்கிச்சு. என்னென்னா டின்னர் சாப்பாடு வந்து ஒரு வீடுகள்லேயும் ஒழுங்காக சாப்பிடணும் இல்லையா தமிழ் வீடுகளில். அது என்னென்னா 6 மணிக்கு எல்லா அம்மாமாரும் நாடகம் பார்க்க துவங்கினோம். அப்போ பிள்ளை ஸ்கூலால் வந்து பசிக்கு துவங்கும். அம்மா சாப்பிடலாமோ சாப்பாடு முடிஞ்சு அப்பன் இப்போ நில்லு, இப்போ வாணிராணி இப்போ முடிஞ்சிடும், முடிஞ்சோடனே அடுத்தல நாடகம் துவங்கும் போது சமைக்கிறேன். அது எங்கே, அது முடிஞ்சோடனே அடுத்தது துவங்கும் மகாபாரதம், அங்கால சிவன் அங்கால பார்வதி எல்லா நாடகம் போகும். அவன் என்ன பசிலே நிற்பான் பொடியன். அவன் அங்கே என்ன சாக்லேட்னு சாப்பிடல, சிப்ஸும் சாப்பிடல. என்ன சாப்பாடு ஏன் சாப்பிட்ற, நீ நான் சொல்லியிருக்கேன் சாப்பிடக்கூடாது. அதோட அவனும் அப்படி இருப்பான். சரி, தப்பி தவறி எங்கட அம்மா பாவன் நல்ல வடியாக கோழி கறியெல்லாம் சமைச்சு வச்சாலும் எங்கட ஆக்கள் என்ன ஊருக்கா அம்மா கூப்பிடு. அப்பன் சாப்பாடு முடிஞ்சு வா, ஓமா வாரேன் இங்கே சேட்டிங்கில் பேருந்து உடனே அடுத்த கட்டம். அப்பன் சாப்பாடு ஆறதுக்கு இது ஓமா வாரேன் வேணாம். டேய் நாயே சாப்பாடு இல்லை சொன்னேன், கொட்டுற சாப்பாடு நீ. அது 3வது. 4வது என்ன அம்மா சொல்லுங்க வரமாட்டியோ, அப்போ தான் பிடிக்கும் அப்பா வாரு. அங்கே போனாலும் என்ன, அங்கே போனாலும் சாப்பிட்ற இங்கால ஒரு கையால் சாப்பிட்ற, இன்னொரு ஃபோனில் சட்டி. அதுவும் இப்போ அந்த வாட்ஸ்அப் வைபர் எல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரீ தானே அது. அப்போ எங்கே ரிலேஷன்ஷிப் உள்நாட்டுகள் இல்லை. ஆஸ்திரேலியாவிலேருந்து பொட்டு இவருக்கு எழுதுமாம், இவர் இங்கேருந்து எழுதுவாரா வைபர் எல்லாம் கோல். அப்போ என்ன இந்த நேரங்களில் வந்து சாப்பாடு முக்கியம் இல்லை எங்கட ஆக்களுக்கு. இப்போ எல்லாம் வந்து லவ் அதுதான் இப்போ டெவலப் பண்ணுறோம். ஸோ அது முறை இருக்குன்னா இப்போ எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு கூட கயக்கலாமே இருக்குது. யாரோட கயச்சாலும் மச்ச என்ன ஸ்கூலில் ஸ்கூல் என்ன சொன்னேன் ஸ்கூலில் இங்கே. ஏன்னா அவ்வளோ ஃபோன் எங்களோட வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம் பிடிச்சிட்டு. சரி, இதெல்லாம் இருக்கத்தக்கணுன்னு பார்த்தா கூட இப்போ இன்ஸ்டாகிராம்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதான் வந்து உங்களோட ஃபோட்டோக்களை வந்து ஊர் உள்ளத்துக்கு போட்டு காட்டுறேன். அதாவது உங்களுக்கு கல்யாண வீட்டு ஃபோட்டோ. இப்போ நாங்கள் எப்போ தமிழாக்கள் வீட்டு போனோன்னு முதல் காட்டு என் மகன்ட வெட்டிங் வீடியோ இருக்குது போட்டு காட்டுட்டா, இல்லாட்டி ஆல்பம் தருவேன். அது மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பெருசாக லட்சக்கணக்கில் உங்களோட கல்யாண வீட்டு ஃபோட்டோவில் பார்க்கலாம் அப்படி. அப்போ என்ன செய்கிற இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மட பொம்பளை புள்ளியல் சப்பா பே மோசம். உடனே என்ன ஃபோட்டோ போடுற, நெயில் பாலிஷ் இல்லை கேட்குறேன், எந்த பொடிய நாடும் அவன் ஷூ பாலிஷ் பண்ணுற ஃபோட்டோ போட்டிருக்கானா? இல்லையே. அதுவும் என்ன எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது? அது விளங்கல. அதுவும் எப்பயும் ஃபோட்டோ எடுக்க முதல் பாத்ரூமுக்குள்ள போய் தான் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ எல்லாம் பாத்ரூமுக்கு டொய்லெட்டுக்கு போகிற இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு போகிற. சரி, எடுக்கிறதான் எடுக்கிறீங்க, கண்ணாடியை முதல் தொடைங்கப்பா கொஞ்சம். வெள்ளையாக கிடக்குது கண்ணாடியில் எல்லா இடத்துல. அதுவும் ஃப்ளாஷ் போட்டால் மூஞ்சி தெரியாதுன்னு கூட தெரியல இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு. பழக்க கொடுக்க வேணும் அதுக்கு. சரி, இந்த இன்ஸ்டாகிராமில் இன்னொன்று முந்தியெல்லாம் சாப்பிடுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறேன், வேத வீடோ அதான் கிறிஸ்டியன் வீடோ இல்லாட்டி சைவனாலும் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட்றேன். இப்போ எல்லாம் சாப்பிட கேட்குதுன்னு உடனே இன்ஸ்டாகிராம். அதுமே என்ன நாங்கள் வந்து சோறை கண்டதில்லை தானே. ஹேஷ்டேக் சோர், ஹேஷ்டேக் தமிழ் ஃபுட், ஹேஷ்டேக் ஃபுட், ஹேஷ்டேக் ப்ரைமார்க், ஹேஷ்டேக் கேர்ள்ஸ், ஹேஷ்டேக் வயிறு ஃபுல்லாகிட்டு, ஹேஷ்டேக் அம்மா பின்னால் நிற்கிற, ஹேஷ்டேக் ஃபோனை வைக்கிறேன். விளங்க இல்லை இதெல்லாம் நாங்கள் கண்டதே இல்லையா. அதுவும் சோறு எப்படி அம்மா பழைய சோறை தருவா, அது வந்து இவங்க வடிவா வட்டமாக டெக்கரேட் பண்ணி அந்த பருப்பு எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் டக் அப்படி போட்டு 2 முருங்கைக்காய் இப்படி போகும். அதுனா அந்த அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்றாங்களா. டேக் பண்ணிவினோம் சில்லிங் இன் சரவண பவன் வித் ஃப்ரெண்ட்ஸ். டேய் பழைய சோறுடா, தனியாக சாப்பிட்ற நீ ஏன் இந்த போய். இன்ஸ்டாகிராம் ஒன்றுனா இன்னொன்று அந்த ஃபோட்டோஷாப்னா என்னடா, அதாவது ஏற்கனவே இருக்கிற படங்களை கொஞ்சம் வடிவாக்குறது. நம்மளோட பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிற இந்த ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் வந்து இப்போ கஷ்டம், அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கி அது ஒரு 8-9 மாதம் ட்ரை பண்ணாலும் கருப்பாக தான் இருப்பாங்க எப்படியோ. அப்போ இவங்க என்ன செய்கிற உடனே என்ன செய்கிற ஃபோட்டோஷாப்பில் அவன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கான், எக்ஸ்போஜர். அதை வந்து அந்த லைட்டை கொஞ்சம் கூட்டு, இப்போ இருட்டாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட்டு அவங்க நல்லா கூட்டி விடணும். கடையில் பார்க்க அந்த எந்த அளவுக்கு வெள்ளைனா அந்த ரஷ்யன் பொம்பளையே தோத்துரும், அப்படி பளிச்சுன்னு வெள்ளை, 2 கண் மட்டும் இப்படி டைங்குன்னு தெரியுமா இல்லை, அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஆக்கள் இப்போ இருக்கணும். அது
இப்போ இதெல்லாம் சொல்லக்கு தான் தெரியுது இந்த வெள்ளைக்கார வீடுகளுக்கும் தமிழ் வீடுகளுக்கும் கென வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு வித்தியாசம்னு பார்க்காலே இப்போ நாங்கள் எப்படி ஒரு தமிழ் வீடை ஐடென்டிஃபை பண்ணுறோம். நீங்கள் வெளியில் போனோடனே ஒன்று கட்டாயமாக ஒரு சேட்டலைட் டிஷ் ஒன்று இருக்குது தமிழ் வீட்டில். இன்னொன்று சரி உள்ளுக்குள்ளே போனோன்னே எல்லா பெல்லுலேயும் ஒரே ஒரு பெல் மட்டும்தான் பேர் அந்த அளவுக்கு போயிட்டு அரவாசியோடு நிற்கும். அது எங்களோட பேர் தான். அதுக்கு அங்கெல்லாம் இடமே இல்லை அவனுக்கு. அந்த அளவுக்கு அவன் ஃபுல் பேரையும் போட்டிருப்பேன். சரி அது ஒன்று இருக்குதாக்கண்ணே. இன்னொன்று உள்ளுக்குள்ளே போனோன்னே கட்டாயமாக கறிவாசம் அடிக்கும். அது ஒன்று. இன்னொன்று சைவ வீடுனா மேலே இளியல் தொங்கும். கிறிஸ்டியன் வீடுனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஒன்று ஒட்டி இருக்கும். இல்லை சரி ஓகே எப்படினாலும் இந்த டிவி சத்தம் கொஞ்சம் கூடவாக இருக்கும். சரி உள்ளுக்குள்ளே போறிய. உள்ளுக்குள்ளே போனால் ரிமோட்டுக்கு பிளாஸ்டிக் பேக் இருக்கும். அது உண்டு. இல்லை போனோன்னே எங்களோட தமிழாக்களுக்குன்ற ஒரு தேசிய பிஸ்கெட் இருக்குது. அதாவது இந்த லீடல் அல்டியில் கிடைக்கும் டெனிஷ் பிஸ்கெட், அந்த நீல கலர் டின் உண்டு. அதுதான் எங்களோட தேசிய உணவு. போனோன்னே இப்படி உட்காருங்க, என்ன எடுக்கிறீங்க? இருக்கிறதே 5 பிஸ்கட், அதைத்தான் 20 வருஷமாக சாப்பிட்றேன். இதுக்குள்ள என்ன புதுசாக ஒரு அவன் என்ன சாக்லேட்டாக கொண்டு வந்து போட்டிருக்கேன். இல்லையே அது ஒன்று தானே. சரி இது ஒன்று இருக்குதாக்குன்னு. இன்னொன்று எப்பயாச்சும் வெள்ளைக்கார வீடுகளில் ஹஸ்பண்டை ஒய்ஃப் பார்த்து டேடின்னு கூப்பிட்டுருக்கா? இல்லை. சரி உங்களோட பாஷையில் சொன்னால் ஃபத்தர், என்ன ஃபத்தர், ஓ ஃபத்தர்ன்னு கூட இல்லை. ஐயா எங்களோட வீட்டில் மட்டும் அப்போய் அப்போய் இல்லை கேட்குறேன் பா. அந்த மனுஷன் எத்தனை ஆக்களுக்கு தான் அப்பா? எனக்கும் அப்பா, அம்மாக்கும் அப்பான்னா ஊருக்கே அப்பாவா அவர்? அதுவும் அப்பானா எப்படி? அது அவள் சொல்லும் போது, அம்மா சொல்லும் போது அவளோட கண்ணில் ஒரு எமோஷனல் சுனாமி வரும். அப்போய் அது நாங்கள் போன உடனே நாங்கள் வெளியே போனோன்னு பிரச்சனை நடக்கும். அப்போ அந்த ஜூவில் இருக்க எல்லா மிருகங்களும் அம்மாவோட வாயில் வந்து தாங்கும். நாயே பேருந்து என்ன குரங்கு பேருந்து எல்லாத்தையும் சொல்லலாம் பப்ளிக்காக இருக்குது. சரி ஓகே இதோட தக்கன்னு இருக்குன்னா 2 விஷயங்களும் எங்களோட அம்மா அப்பாவில் மாற்றலாம். 2 விஷயம். ஒன்று வந்து தமிழ் அப்பா, அதாவது எங்களோட அப்பானே சொல்லுவோமே, அப்பா அம்மார் குடிச்சென்று ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது எப்படின்னா முந்தியெல்லாம் வந்து நாங்கள் இந்த பாட்டிகளுக்கு போக சின்ன பிள்ளைகள் தானே. அப்போ தமிழ் பாட்டிகளுக்கு போனால் ஒரு பக்கம் வந்து ஆம்பளை ஒரு பக்கம் பொம்பளை. அப்போ அம்மா போய் கிதின் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தோம். அப்பா அம்மா தெரியும் தானே, அம்மா நல்ல வடிவா ஷர்ட் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு கோச்சுட்டு அடித்து மனுஷனை அனுப்பிவிடும். மனுஷன் அங்கே போய் ஆம்பளையிலும் நிற்கும். ஒரு அரை மணி வந்தோடனே இப்படி வாய் தடவைக்கே விளங்கிரும் எப்படியோ ஒரு பேக் உள்ளுக்குள்ளே போயிருக்குன்னு. சரி அடுத்த கட்டமாக திருப்பி வருவேன். இப்படி வடிவ உள்ளுக்குள்ளே இருக்க ஷர்ட் திடீர்னு ஒரு இது மட்டும் இப்படி தொங்கும். சரி இப்படி தொங்கும். அப்போ நாங்கள் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, அதை அம்மா அடிக்கிற சொல்ல, சரி நீ வீட்டை போவோம் அப்பா கூப்பிடுண்டு. அந்த மனுஷன் வரவே வராது நாய். அந்த மனுஷன் என்ன செய்யும்? திருப்பி வரும். திருப்பி வரக்க அந்த காரில் டயர் பஞ்சர் ஆனால் எப்படி இருக்கும்? இப்படி போகிற கார் இப்படி தான் அதான் இப்படி வரும். ஏன் அது அவரோட டைலாக் செம்ம டைலாக். அப்பா கார்க்கியை தாங்க, நான் குடிச்சிருக்கேண்ணா, நான் குடிக்கல, ஐம் ஸ்டெடி ஸ்டெடி. நான் கீயை தா கார் ஓடுறேன், கீயை ஓடுறேன் காரை. அம்மா என்ன நீ சும்மா இருமி இப்போ சரியா வேணும் ஒரு கட்டை கோப்பி அடிச்சுட்டு இல்லை இப்போ கார் ஓடையல சரியோ நீர். அவர் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அந்த மனுஷன் அப்படி தான். அது நாங்கள் என்ன வீட்டை போகிற வரைக்கும் உலகத்தில் இல்லாத கடவுளெல்லாம் கும்பிட வேணும், போலீஸ்காரன் பிடிக்கக்கூடாது எங்களை. அது அடுத்த கட்டு. சரி அம்மாமார் அவங்கள வந்து என்னென்னா ஒரு புளியன்ற ஒத்துக்கொள்ள மாட்டான் தமிழ் அம்மா. எப்படின்னா அவள் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். தப்பி தவறி சொல்லிடுங்க அம்மா இது புலண்டு என்ன எதிர்த்து பேசுறியா. அப்போ எப்படி எங்களோட அம்மா எப்படின்னா அவட கண்ணில் என்ன படுதோ அதை எடுத்து வீசிடுவா. அதனால தான் தமிழாக்கள் பாருங்க எப்பயும் ஷூ வெளியிலே கழட்டிட்டு வர. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த டிம்பர்லேண்ட் பூட்ஸ் இல்லாட்டி ஹில்ஸ் சப்பாத்தும் இருக்கு, அதால் அடித்தா எப்படி இருக்கும்? பள்ளி இங்கே போய் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போய் நிற்கும். அதுதான் வேணாம்ன்ற. அதனால் அதுவும் அம்மா வீசக்க இந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருங்க முந்தி எப்படி இப்படி தான் செய்வான். அது மாதிரி தான் அம்மா செருப்பு வீசுக்கு இப்படி போகும் பின்னால் போய் அது எங்கேயாச்சும் ஒரு கபட்டில் அடிச்சு உன்னால கபடி போடிஞ்சிருக்கு சரி அதுக்கு ஒரு அடி திருப்பி ஒரு அடி. அதே நேரத்தில் இந்த அம்மா சரி இப்போயே வராதா 5 மணி தூரம் இருக்குது அவட வீட்டை போய் தாங்கி நிற்கிறதா? நீங்களே வாரீங்களா இரவைக்கு? சரி ஓகே நல்ல விஷயம். இப்போ இந்த ஷோ என்ன நான் செய்கிறேன் முடிக்கிறதா? சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லையா? சரி ஓகே அப்போ சரி ஓகே போயிட்டு வரேண்ணே பாய். ஓகே
ஆம், நகைச்சுவை என்றாலே நகைச்சுவை என்றாலே அது பலரை ஈர்க்கும். அந்த வகையில் இப்பொழுதுதான் உங்களுடைய கரகோலிகள் நிறைவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன. யதார்த்தமான ஒரு நிகழ்வை கூறுகின்ற பொழுது அது நிச்சயம் நகைச்சுவையாக நாம் நம்மையே சித்தரிக்கின்ற ஒரு வகையிலே அவர் அமைத்திருந்தார். அதற்கு முதலில் வாழ்த்துக்கள். நீங்க பொதுவா வீட்டில் நடக்கிற காரியங்களை வச்சு இந்த காமெடி செய்த நீங்க என்ன இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் இன்றைக்கு இரவைக்கு எப்படி போயிடுவேன். ஆனால் வைஃபை கனெக்ஷனில் யாரும் தந்தால் தமிழோடு இன்றைக்கி அப்டேட் பண்ணலாம் எல்லாத்தையும். பார்க்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ப்ரோக்ராத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ப்ரோக்ராத்தை பார்க்க திடீரென்று ஏதாவது காமெடியாக ஏதாவது சொல்ல தோண்டுதோ? ஏன் நான் வெளியில் வச்சு என்ன அடி வாங்குறதுக்கு? தம்பி நான் தனியாக வந்திருக்கேன், தனியாக வீட்டு இன்சூரன்ஸ் போடாமல் போயிருக்கேன். சரியோ அம்மா அங்கே ப்ரே பண்ணி கொடுக்குறா விடியல இருந்து. இப்படி சொல்லி அடி வாங்குற மாதிரி ஒன்று செய்யாதீங்க. இதே காமெடி தான், நீங்கள் கதைக்கிறதே காமெடியாக தான் இருக்கு. என்ன சூப்பர், பார்க்க வடிவேல் மாதிரி தெரியுதா? ஐயோ நான் சொல்லல. என்ன நீங்கள் கடைசியில் செந்தில் ஆக்கிறாதீங்க. என்னன்னா என்ன கடைசியில் செந்தில் ஆக்கிறாதீங்க. உங்களையா? உங்களையெல்லாம் உதைக்கல, நான் பப்ளிக்ல எல்லாம் கவுண்ட் பண்ணி கொஞ்சம் சரியில்லை. நன்றி நன்றி, மிக்க நன்றி.